தைராய்டு ஹார்மோன் நமக்கு குறைவாக செக்ரேட் ஆகுது. ம். ஸோ இதுதான் இன்றைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. டிஎஸ்ஹெச் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்துல நமக்கு இந்த ஹைப்போதைராய்டிசம் தான் நிறைய பேரை தாக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிகாஸ் இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டயட் ஹேபிட். நிறைய பேர் வந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இன்னைக்கு தைராய்டு டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை தைராய்டு கிளாண்டில் ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னா, வீக்கம் இருக்குது, ஸோ இன்ஃப்ளமேஷன் ஏதாவது டியூமர்ஸ் மாதிரி இருக்குன்னா எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. ஸோ அதற்கான எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனோட நம்ம டயட்டும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ டயட்டுன்னு சொல்லும்போது சித்தால இதுக்கான ஸ்பெஷல் ஹெர்ப்ஸ் இருக்குது. அதை ரெகுலராக நம்ம ஹோம் ரெமெடி மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ மெடிசின்ஸ் எடுக்காமலே நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மெடிசின்ஸே இல்லாமல் இந்த மட்டும் ஹோம் ரெமெடி மாதிரி காலையில் இதை யூஸ் பண்ணுங்கள், ஸோ டயட்டில் இதெல்லாம் சேர்த்துட்டே வாங்கன்னு சொல்லும்போது தைராய்டு ஹார்மோன் லெவல் நமக்கு நார்மல் ஆகும். இதுவே ஹைப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும் நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் தெரியும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனோட சேர்ந்து பார்த்தோம்னா சிவியராக ஹேர் ஃபால் இருக்கும். இவங்களுக்கும் இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெர்பல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்.